electric charges and fields. Electric charges and fields. So physics oda first chapter is. So we will study about this lesson. So in the lesson we are going to study about electrostatics. Electrostatics. Electrostatic means statics na rest. Okay. Electro means charge. So electrostatics means charges at rest. We are going to study about the charges at rest. That is called as electrostatics. So what is this charge? How they found out that charge? That's first part. Okay. So first one we are going to study about the background of charge. Charge எப்படி கண்டுபிடிச்சாங்க? Okay. ஸோ இதை வந்து ஃப்ராங்க்லின் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் தான் கண்டுபிடிச்சது. இவர் என்ன பண்ணாருன்னா ஒரு த்ரெட்டில் he tied one rubber rod. இந்த ரப்பர் ராடை வந்து சில்க் கிளாத்தை வச்சு நல்லா ரப் பண்ணார். Okay, he tied the rubber rod in a thread. He rubbed this rubber rod with silk cloth. Silk cloth la வந்து rub பண்ண உடனே this rubber rod வந்து got a charge. இப்போ இந்த rubber rod பக்கத்துல he brought another rubber rod. இந்த ரப்பர் ராடையும் இவர் வந்து நல்லா சில்க் கிளாத்ல வைப் பண்ணிட்டு இதையும் அவர் சார்ஜ் ஆக்கிட்டு இது கிட்ட கொண்டு வந்தார். ஸோ இதையும் ரப் பண்ணி சார்ஜ் ஆக்கிட்டாரு, இதையும் ரப் பண்ணி சார்ஜ் ஆக்கிட்டாரு. இது ரெண்டுத்தையும் கிட்ட கொண்டு வரும்போது என்னாச்சுன்னா this rubber rod வந்து it moved away from this rubber rod. Okay, the rubber rod வந்து moved away from this rubber rod. இப்போ இதே மாதிரி இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணார். ஸோ அதே மாதிரி ஒரு த்ரெட்ல he tied one rubber rod. ஓகே, இந்த ரப்பர் ராடை வந்து சில்க் கிளாத்ல ரப் பண்ணி நல்லா சார்ஜ் பண்ணிட்டாரு. ஓகே, இப்போ இது பக்கத்துல he brought one glass rod. ஓகே, நல்லா சில்க் கிளாத்ல ரப் பண்ணதுக்கு அப்புறம் he brought one glass rod. Silk cloth la rub panna they will get charge. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, ஸோ ரப்பர் ராடை வந்து ரப் பண்ணி சார்ஜ் ஆக்கிட்டாரு. அதே மாதிரி கிளாஸ் ராடையும் ரப் பண்ணி சார்ஜ் ஆக்கிட்டாரு. இப்போ இந்த கிளாஸ் ராடையும் ரப்பர் ராடையும் பக்கத்துல எடுத்துட்டு வரும்போது this rubber rod வந்து it moved towards the glass rod. இப்போ ரப்பர் ராட்லயும் ஒரே மாதிரி சார்ஜஸ் இருக்கும். இருக்கும்போது என்ன ஆச்சு? it moved away. ஆனா கிளாஸ் ராட்லயும் ரப்பர் ராட்லயும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சார்ஜஸ் இருக்கும். இருக்கும்போது it moved towards them. ஓகே, ஸோ இதுல இருந்து அவர் என்ன கன்க்ளூட் பண்ணார்னா like charges repel each other. Like charges repel each other and unlike charges attract each other. அப்படின்ற கன்க்ளூஷன் வந்தார். ஸோ இந்த டூ டைப்ஸ் ஆஃப் சார்ஜஸ்க்கு அவர் ஒரு நோட்டேஷன் கொடுத்தாரு. ஓகே, ஸோ he named the two types of charges as positive charge and negative charge. He named the two types of charges as another positive charge and negative charge. Okay.
இப்போ எக்ஸ்பெரிமெண்ட்ஸை வச்சு அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, இந்த ரப்பர் ராட்ல இருக்கிறத வந்து he named it as negative charge, and இந்த கிளாஸ் ராட்ல இருக்கிறத வந்து he named it as positive charge. ரப்பர் ராட்ல இருக்கிறது வந்து நெகட்டிவ் சார்ஜ், கிளாஸ் ராட்ல இருக்கிறது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு he found out. ஓகே, ஸோ இதுதான் வந்து இட் இஸ் த பேக்ரவுண்ட் ஆஃப் சார்ஜஸ். சார்ஜஸை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு. இப்போ இந்த சார்ஜஸை கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த சார்ஜஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்றத படிக்கணும். ஓகே, ஸோ வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ்? First property வந்து the SI unit of charge. The SI unit of charge is coulomb. The SI unit of charge is coulomb. Second property of charge வந்து conservation of charge. Conservation of charge. Already lower classesல law of conservation of mass படிச்சிருக்கோம். Okay, law of conservation of mass என்னது? Mass can neither be created nor be destroyed அப்படின்னு படிச்சிருக்கோம். அதே மாதிரி conservation of charge வந்து என்னன்னா, charges வந்து can neither be created nor destroyed. Charges வந்து can neither be created nor destroyed. சார்ஜை வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியாது, நம்மளால டெஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது யூனிவர்ஸ்ல. ஸோ நம்மளோட யூனிவர்ஸ் வந்து ஒரு நியூட்ரல். ஓகே, அவர் யூனிவர்ஸ் வந்து நியூட்ரல். நியூட்ரல்னா என்னது? பாசிட்டிவ் சார்ஜ் வந்து will be equal to நெகட்டிவ் சார்ஜ். நம்ம யூனிவர்ஸ்ல வந்து சார்ஜ் கிடையாது, இட் இஸ் நியூட்ரல். சப்போஸ் நம்ம யூனிவர்ஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜா இருந்ததுன்னா நம்ம எப்போ பார்த்தாலும் ஷாக் அடிச்சுட்டே இருக்கணும் நமக்கு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது. நம்ம யூனிவர்ஸ் வந்து இஸ் அ நியூட்ரல் பாடி. ஓகே, ஸோ சார்ஜஸ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட். ஓகே, ஸோ டோட்டல் சார்ஜ் வந்து will always be equal to என்னது? 0. டோட்டல் சார்ஜ் வந்து will always be equal to 0. அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் ஈக்குவலா இருக்கிறதுனால டோட்டல் சார்ஜ் வந்து இந்த யூனிவர்ஸ் will always be equal to 0. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். Quantization of charge மட்டும் they can ask as separate 3 mark question. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த ஆப்ஜெக்ட்ல 1 2 3 4 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்போ இந்த டோட்டல் ஆப்ஜெக்டோட சார்ஜ் என்ன அப்படின்றத நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்? எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. 5 இன்டூ ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ் எவ்வளோ, அதை நான் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு இந்த ஃபுல் ஆப்ஜெக்டோட சார்ஜ் என்ன அப்படின்றது கிடைச்சிடும். கரெக்டா? ஸோ 5 இன்டூ ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ் எவ்வளோ. சப்போஸ் n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்ததுன்னா என்ன பண்ணுவேன் நானு? n இன்டூ ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ் எவ்வளோ. ஸோ தட் வில் கிவ் த சார்ஜ் ஆஃப் மை ஆப்ஜெக்ட். கரெக்டா? ஸோ குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் அப்படின்னா we will be finding the quantity of charge. We will be finding the quantity of charge. So the quantity of charge Q is equal to NE. இதுதான் வந்து the formula to calculate the quantity of charge. Q is equal to NE na the charge on the object. The charge on any object Q is the integral multiple. Integral multiple na n ன்னு அர்த்தம். ஓகே, so charge வந்து is the integral multiple. Integral multiple n of E na என்னது? Charge of the electron. Electron வந்து fundamental unit of charge அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? So charge on any object is equal to the integral multiple n of the fundamental unit of charge.
fundamental unit of charge. Okay, so இதுதான் வந்து quantization of charge. Electron ஓட charge வந்து already lower classesல படிச்சிருக்கோம். -1.6 into 10 power -19 coulombs. Minus charge ன்றது வந்து it denotes that electrons are negatively charged. Okay, so next topic வந்து we are going to study about Coulomb's law. Coulomb's law வந்து very important question. So charges na enna படிச்சிட்டோம், charges எப்படி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு படிச்சோம், properties of charges படிச்சிட்டோம். Next வந்து we are going to study about Coulomb's law. So இதுக்கு I am going to consider two charges. Q1 அப்படின ஒரு charge இருக்கு, Q2 அப்படின ஒரு charge இருக்கு. இந்த ரெண்டு சார்ஜஸ்க்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து I am taking it as R. Okay, suppose இந்த Q1 வந்து பாசிட்டிவ், இந்த Q2 வந்து பாசிட்டிவா இருந்தா என்ன ஆகும், இது வந்து இத ரிப்பல் பண்ணும், இது வந்து இத ரிப்பல் பண்ணும். சப்போஸ் இது பாசிட்டிவ், இது நெகட்டிவா இருந்ததுன்னா இது வந்து இத அட்ராக்ட் பண்ணும், இது வந்து இத அட்ராக்ட் பண்ணும். சோ இந்த சார்ஜ் வந்து எப்படி இருந்தாலும் this will give a force on this charge, this will give a force on this charge. அந்த force என்ன அப்படின்றது தான் வந்து கண்டுபிடிக்க போறோம். அது அட்ராக்டிவ் ஃபோர்ஸாவும் இருக்கலாம், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாவும் இருக்கலாம். சோ அந்த ஃபோர்ஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிப்போம். இந்த Q1 ன்ற சார்ஜ் வந்து இந்த Q2 சார்ஜ் மேல ஃபோர்ஸ் கொடுக்கும், இந்த Q2 சார்ஜ் வந்து Q1 சார்ஜ் மேல ஃபோர்ஸ் கொடுக்கும். சோ Q1 is giving a force on Q2, அந்த ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஓகே, அது வந்து ஃபோர்ஸ் இந்த சைடு தள்ள ட்ரை பண்ணும். Q2 வந்து it will give a force on this Q1 in this direction. So இந்த force வந்து நான் F, charge on எது Q2, charge force on the charge 2 given by the charge 1, அதனால F21 அப்படி நேம் பண்றேன். Force is a vector quantity, so நான் vector sign போடுறேன். இது வந்து என்ன force, force on the charge 1 given by the charge 2. Okay, so force is a vector quantity, so நான் வந்து vector sign போடுறேன். Okay, so இது வந்து distance of separation R. So இந்த distance வந்து is a vector quantity தான். நாம வந்து distance vector quantity னா என்ன, it has both magnitude and direction. Okay, so நம்ம distance வந்து எப்பவுமே direction ஓட நம்மளால சொல்ல முடியும். நான் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் வந்து சவுத் சைடு டிராவல் பண்ணேன், இல்ல 5 கிலோமீட்டர் நார்த் சைடு டிராவல் பண்ணேன் அப்படின்றது என்னால டிஸ்டன்ஸோட டைரக்ஷனோட சொல்ல முடியும். அதனால ஃபோர்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் வந்து இஸ் a vector quantity. சோ இப்போ இது வந்து என்னோட distance of the charge 1 from the charge 2. அதே மாதிரி இது வந்து distance of the charge 2 from the charge 1. சோ அந்த மாதிரி நான் இது பண்ண முடியும். சோ இப்போ கூலம்ஸ் லா என்ன சொல்லுதுன்னா, force ஏதாவது force ஒன்னு எடுத்துக்கலாம். So the force on the charge 2 by the charge 1, it is directly proportional to product of the charges Q1 Q2, and it is inversely proportional to the square of the distance between them. Square of the distance between them. So the force வந்து is directly proportional to product of the charges and inversely proportional to the square of the distance. So F21 னா என்னது, force on the charge Q2 by the charge Q1. R12 னா என்னது, இங்க 21 வந்ததுன்னா இங்க 12 வரும், அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க 21 வந்ததுன்னா இங்க என்ன வரும், 12 அப்படின்னு வரும். 12 னா என்னது, distance of the charge 1. ஏன்னா 1 தான் வந்து ஃபோர்ஸ் கொடுக்குது, கரெக்ட்டா? சோ அந்த 1ன்ற சார்ஜ் வந்து 2ல இருந்து எவ்வளவு தூரம் டிஸ்டன்ஸ்ல இருக்கு, அதுதான் வந்து R12 ஸ்கொயர்.
இந்த R12 கேப்ன்றது வந்து யூனிட் வெக்டார். யூனிட் வெக்டார்னா நத்திங் பட் இட் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இது எழுதினாலும் தப்பு இல்லை, எழுதுறனாலும் தப்பு கிடையாது. ஆனால் உங்க புக்ல கொடுத்துருக்கிறதுனால நான் எழுதியிருக்கேன். ஸோ யூனிட் வெக்டார்னா இட் ஹாஸ் அ வேல்யூ 1 அப்படின்னு அர்த்தம். ஸோ புரிஞ்சுதா? ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த square of the distance between them. So proportionality remove பண்றதுக்கு I should always add a constant. So F21 vector is equal to, I am adding a constant K, Q1 Q2 by R12 square R12 cap. Okay. So K வந்து is a constant. Proportionality remove பண்றதுக்கு யூஸ் பண்றேன். So K is called as a proportionality constant. Proportionality constant. Okay. So law எழுதிடலாம். It states that first point தான் என்னோட law. Okay. It states that the electrostatic force is directly proportional. Electrostatic force is directly proportional to the product of magnitude of the charges and inversely proportional to the square of the distance between them. The square of the distance between them. So இதுதான் வந்து Coulomb's law. Okay. இப்போ next point. இப்போ இந்த ரெண்டு distance வந்து R. இப்போ இந்த டிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து சேமா தான் இருக்கும். கரெக்டா? சப்போஸ் இந்த டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர்னா 1 மீட்டர் தான் டிஸ்டன்ஸா இருக்கும். இந்த சைடுல இருந்து இதை பார்த்தாலும் 1 மீட்டர் தான் டிஸ்டன்ஸ், இந்த சைடுல இருந்து இதை பார்த்தாலும் 1 மீட்டர் தான் டிஸ்டன்ஸ். ஆனா நம்ம பார்க்குற டைரக்ஷன் வந்து ஆப்போசிட். ஸோ இந்த சைட்ல இருந்து நான் இதை பார்க்கும்போது ரைட் சைட்ல பாக்குறேன், இந்த சைட்ல இருந்து இந்த சார்ஜை பார்க்கும்போது லெஃப்ட் சைட்ல பாக்குறேன். ஸோ இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் R12வும் R21ம் வந்து எனக்கு ஈக்குவல், பட் தே ஆர் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். ஸோ அதனால நான் வந்து மைனஸ் சைன் போடுறேன். ஓகே, இல்லாட்டி R21 is equal to minus R12 எப்படி வேணாலும் எழுதலாம். ஸோ the magnitude of the distance வந்து is same, but the direction வந்து is opposite. So third point வந்து K வந்து proportionality constant, கரெக்டா? So this K is equal to 1 by 4 pi epsilon naught. இதுதான் வந்து என்னோட K ஓட வேல்யூ. So K வந்து is a constant. இந்த constant ஓட வேல்யூ வந்து 1 by 4 pi epsilon naught. So pi ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 22 by 7. Epsilon naught அப்படின்னா என்ன அப்படின்னா, epsilon naught is called as the permittivity of free space. Epsilon naught na என்னது? Permittivity of free space. Free space na either it can be air or it can be vacuum. Okay, so air இல்லாட்டி vacuumல இந்த force வந்து எவ்வளவு permit ஆகுது, அந்த permittivity தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், epsilon naught அப்படின்னு சொல்லுவோம். இந்த epsilon naught ஓட வேல்யூ வந்து என்னன்னா எழுதிக்கோங்க, 8.85 into 10 power minus 12 Coulomb square Newton to the power minus 1 meter to the power minus 2. இதுதான் வந்து epsilon naught ஓட வேல்யூ. So epsilon naught na என்னது? Permittivity of free space. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏர் ஆர் வேக்யூம்ல அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கு, அந்த permittivity. ஓகே, ஸோ இப்போ இந்த 4ன்றதுக்கு பை வேல்யூ எனக்கு தெரியும், எப்சிலான் நாட் வேல்யூவும் இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா
I will get k is equal to 9 into 10 power 9 அப்படின்னு வரும். So what is the value of k? 9 into 10 power 9. So உங்க ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து இந்த k வேல்யூக்கு பதிலா you can substitute 9 into 10 power 9. ஓகேவா? So இப்போ இந்த f வந்து f வெக்டார் வந்து k வந்து 9 into 10 power 9 அப்படின்னு இருக்கு into q1 q2 by r square இப்படின்னு இருக்கு லா கரெக்டா into r cap அப்படின்னு வருது. ஓகே சோ எப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து it will be equal to 9 into 10 power 9 q1 q2 வேல்யூ வந்து 1 ஆ இருக்கணும். r square value 1 ஆ இருந்ததுனா this force will be equal to 9 into 10 power 9. So this magnitude of force value வந்து will be equal to 9 into 10 power 9 Newton. எப்போ when q1 value and q2 value is equal to 1 coulomb and r is equal to 1 meter அப்படின்னு இருக்கும்போது எனக்கு ஃபோர்ஸ் வந்து 9 into 10 power 9 நியூட்டன். ஸோ 9 into 10 power 9 என்ன அர்த்தம்? 9க்கு அப்புறம் 9 zeros வருதுன்னு அர்த்தம். ஸோ அவ்வளோ பெரிய ஃபோர்ஸ் வந்து யூனிவர்ஸ்லயே கிடையாது. ஓகேவா? ஸோ இது வந்து இட் இஸ் அ வெரி வெரி ஹியூஜ் குவான்டிட்டி. இட் இஸ் அ வெரி வெரி ஹியூஜ் குவான்டிட்டி ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ அதனால நம்ம எப்பவுமே சார்ஜஸ் வந்து எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா கூலும்ஸ்ல மெஷர் பண்ண மாட்டோம். The charges are always measured in micro coulomb or nano coulomb. ஓகேவா? The charges are always measured in micro coulomb or nano coulomb. ஏன்னா கூலும்ல மெஷர் பண்ணா நமக்கு ஃபோர்ஸ் வந்து எப்பவுமே ரொம்ப லார்ஜ் குவான்டிட்டியா வரதுனால. ஓகேவா? So இந்த எப்சிலான் நாட் அப்படின்றத வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்? We will use it for the air medium or vacuum medium, free space. Suppose இத தவிர வேற ஏதாவது மீடியமா இருந்ததுன்னா for other mediums the permittivity வந்து நான் என்னன்னு வச்சுப்பேன் அப்படின்னா the permittivity will be epsilon அப்படின்னு வச்சுப்பேன். Permittivity is epsilon. So for other medium force எனக்கு என்னவா இருக்கும்? F is equal to 1 by 4 pi epsilon not போட மாட்டேன், வெறும் epsilon மட்டும் போடுவேன். q1 q2 by r square into r cap அப்படின்னு வரும். ஓகே so free spaceக்கு மட்டும் தான் I will be using epsilon not, where other mediumsக்கு I will be using epsilon. okay எப்பவுமே epsilon value will be greater than epsilon not value. okay suppose if I find the ratio of epsilon divided by epsilon naught, that ratio is called as epsilon r. Epsilon r is called as relative permittivity. It is called as relative permittivity. ஓகேவா? ஸோ அதாவது இதையும் ரிலேட் பண்ணி பார்க்குறோம். ஸோ அதனால இட் இஸ் கால்ட் ஆஸ் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. ஸோ ஒரு ஃப்ரீ ஸ்பேஸுக்கு வந்து இதுவும் ஒன்னா இருக்கும், இதுவும் ஈக்குவலா இருக்கும். ஃப்ரீ ஸ்பேஸ்னா ஏர் ஆர் வேக்யூமுக்கு இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். ஸோ அப்போ எனக்கு எப்சிலான் ஆர் வேல்யூ வந்து என்னவா வரும்? ஃப்ரீ ஸ்பேஸ்க்கு 1ன்னு வரும். ஃபார் அதர் மீடியம், ஃபார் ஏர் ஆர் வேக்யூம் தவிர வேற வாட்டர் மீடியம், கிளாஸ் மீடியம், அந்த மாதிரி வேற ஏதாவது மீடியமா இருந்ததுன்னா எப்சிலான் ஆர் வேல்யூ வந்து will be greater than 1. ஓகே சோ இந்த பாயிண்ட் புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சோ இது வரைக்கும் நம்ம 5 பாயிண்ட்ஸ் பார்த்திருக்கோம் கூலும்ஸ் லால. ஓகேவா? இது எல்லாமே இட் இஸ் கமிங் அண்டர் கூலும்ஸ் லா. சோ இப்போ 6th பாயிண்ட் பார்க்கலாம். 6th பாயிண்ட் வந்து we are going to compare Coulomb's law and Newton's law of gravitation. Newton's law of gravitation வந்து நம்ம 11th standardல படிச்சிருக்கோம். Every body in the universe attracts every other body with a force which is directly proportional to
product of the masses of the bodies and inversely proportional to the square of the distance between them. So Coulomb's law வந்து என்னது? F vector is equal to K into Q1 Q2 by R square அப்படின்னு வரும். R கேப்னு வரும். அது யூனிட் வெக்டார்ன்றதுனால நான் எழுதல, ஏன்னா அதோட வேல்யூ 1 தான். அது எழுதினாலும் தப்பில்லை, எழுதலனாலும் தப்பில்லை. அண்ட் இது நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் என்னது? G into m1 m2 by r square. லோவர் கிளாஸஸ்ல படிச்சிருக்கீங்க. Product of the masses of the two bodies and inversely proportional to the square of the distance between them. So இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா k ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? F வந்து கூலும்ஸ் லா எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா F ஓட வேல்யூ வந்து will be equal to 9 into 10 power 9 Newton. If Q1 is equal to Q2 is equal to 1 coulomb and R வந்து 1 மீட்டரா இருந்ததுன்னா, இது மூணுமே எனக்கு 1 இருந்ததுன்னா F will be equal to K. K வேல்யூ என்னது? 9 into 10 power 9 Newton. அதே மாதிரி இந்த நியூட்டன்ஸ் லால வந்து it will be equal to G. G ஓட வேல்யூ என்னது? What is the value for gravitational constant? 6.67 into 10 power minus 11 நியூட்டன். இதான் வந்து வேல்யூ ஃபார் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கோம். எப்போ இது வந்து ஈக்குவல் டு G ஆ இருக்கும்? if m1 is equal to m2 is equal to 1 kg. மாஸ் வந்து 1 kg ஆ இருக்கணும். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டரா இருந்ததுன்னா, இது மூணுமே 1 இருந்ததுன்னா எனக்கு F will be equal to G. சோ இந்த ரெண்டு ஃபோர்ஸையும் கம்பேர் பண்ணி பார்த்தா இது வந்து 9 into 10 power 9, ஆனா இது வந்து 10 power minus 11. சோ எந்த ஃபோர்ஸ் வந்து கிரேட்டர் ஃபோர்ஸ்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து is greater force than gravitational force. So electrostatic force is a greater force than gravitational force. It is a greater force than gravitational force. Suppose இந்த Q1 and Q2ன்றது வந்து ஆப்போசிட் சார்ஜஸா இருந்தது அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸா இருக்கும். கரெக்டா? இந்த Q1 and Q2 வந்து சேம் சார்ஜஸா இருந்ததுன்னா இது வந்து என்ன ஃபோர்ஸ் ஆயிடும்? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆயிடும். சோ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸாவும் இருக்கலாம், இல்லாட்டி ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாவும் இருக்கலாம். So it can be either attractive force or it can be repulsive force. ஆனா gravitational forceன்றது வந்து நம்மள எப்பவுமே வந்து அர்த் கூட அட்ராக்ட் பண்ணி புடிச்சு வச்சிருக்கு. ஓகேவா? சோ அதனால gravitational forceன்றது வந்து it is always an attractive force. ஆனா electrostatic force வந்து opposite charges ஆ இருந்தா attractive, same charge ஆ இருந்தா repulsive. இது வந்து next point. நெக்ஸ்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். நான் ஷார்ட் ஃபார்ம்ல EF னு எழுதுறேன், நீங்க எழுதும்போது ஃபுல்லா எழுதுங்க. ஓகே, ஷார்ட் ஃபார்ம்ல எழுதாதீங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து இந்த சார்ஜஸ் வந்து சாதாரணமா ஏர்ல வச்சா வேற மாதிரி அஃபெக்ட் ஆகாம இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டுல வச்சா அஃபெக்ட் ஆயிடும், மேக்னெட்டிக் ஃபீல்டுல வச்சாலும் அஃபெக்ட் ஆயிடும். ஸோ திஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மீடியம். It depends on the medium. எந்த மீடியம்ல நம்ம வைக்கிறோமோ அதுல it will depend. ஆனா gravitational forceன்றது வந்து மாஸ். இந்த மாஸ் வந்து நீ எந்த ஃபீல்டுல வச்சாலும் உன்னோட வெயிட் மாற போறது கிடையாது. ஓகே, சோ அதனால gravitational force வந்து is independent of the medium. Electrostatic force வந்து is dependent on the medium. ஓகே, Coulomb's law ஓட லாஸ்ட் பாயிண்ட் F21 வெக்டார் எப்படி எழுதுவோம்? K into Q1 Q2 by இங்க 21 ன்னு வந்ததுன்னா இங்க என்ன வரும்னு சொன்னேன்? 12 ன்னு வரும். So R12 square into R12
கேப். அதே மாதிரி F12 வெக்டார் என்னவா இருக்கும்? K into Q1 Q2 by இங்க 12 வந்ததுன்னா இங்க 21 ஸ்கொயர் R21 கேப் அப்படின்னு வரும். நம்ம ஆல்ரெடி செகண்ட் பாயிண்ட்ல படிச்சிருக்கோம். R21 வெக்டார் is equal to minus of என்னன்னு படிச்சிருக்கோம்? மைனஸ் R12. ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து சேம், ஆனா அதோட டைரக்ஷன் வந்து டிஃபரெண்ட் அப்படின்னு படிச்சிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா R21 இருக்கிற இடத்துல நான் வந்து R minus R12 அப்படின்றத இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். சோ எனக்கு என்ன கிடைக்கும்? F21 vector is equal to K into Q1 Q2 by இந்த R12 சாரி R21 சாரி இதுவா F12 vector is equal to K into Q1 Q2 R21 இருக்கிற இடத்துல நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன்? minus R12 square minus R12 cap அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். சோ நான் ஸ்கொயர் எடுக்கும்போது மைனஸ் இன்டு மைனஸ் எனக்கு என்ன ஆயிடும்? பிளஸ் ஆயிடும். இந்த மைனஸ் சைன் வந்து எனக்கு நான் ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துடுறேன். சோ எனக்கு F12 வெக்டார் வந்து இந்த மைனஸ் சைனை ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துட்டேன். K into Q1 Q2 by இது என்ன ஆயிடும்? எனக்கு மைனஸ் இன்டு மைனஸ் it will become plus R12 square into R12 cap மைனஸ் சைனை ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துட்டேன். சோ இது வந்து எனக்கு எதோட வேல்யூ? F21 ஓட வேல்யூ. சோ F12 வெக்டார் வந்து is equal to minus F21 வெக்டார் அப்படின்னு எழுதலாம். So the forces வந்து they are equal but they are opposite in direction. Forces are equal and opposite ன்றது வந்து நியூட்டன்ஸ் third lawல நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, சோ இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா the Coulomb's law வந்து it obeys Newton's third law. It obeys Newton's third law. Okay, so இதோட we are completing the Coulomb's law. Okay, so இன்னைக்கு நம்ம படிச்சது வந்து electric charges and Coulomb's lawல we studied about electric force. So electric charge என்ற ஒரு கான்செப்ட் படிச்சு முடிச்சிட்டோம். electric force என்ற கான்செப்ட் வந்து நம்ம படிச்சு முடிச்சிட்டோம். ஓகே, சோ இதோட லாஸ்ட் டாபிக். ஓகே, இன்னொரு லாஸ்ட் டாபிக் இருக்கு, ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அதையும் முடிச்சிடலாம். அந்த லாஸ்ட் டாபிக் முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எலக்ட்ரிக் சார்ஜஸ் பார்ட் ஃபுல்லா முடிஞ்சிடும், எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் பார்ட் வந்து ஃபுல்லா முடிஞ்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துக்கலாம். ஓகே, அந்த லாஸ்ட் கான்செப்ட் மட்டும் நான் டீச் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்டான क्वेश्चन, சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். ஓகே, சோ சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். சப்போஸ் Q1 அப்படின்ற ஒரு சார்ஜ் இருக்கு. இந்த சார்ஜை சுத்தி நிறைய சார்ஜஸ் இருக்கு. Q2, Q3, Q4 அப்படி போயிட்டே இருக்கு. Qn வரைக்கும் இருக்கு சார்ஜஸ். ஓகே, we have Qn charges. ஓகே, சோ இதுல இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து I'm connecting this Q1 with each charge. ஓகே, சோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து R21 அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த டிஸ்டன்ஸ் வந்து R31, இது R41, R51, 61 அப்படியே போயிட்டே இருக்கும். Rn1. சோ இந்த Q2ன்ற சார்ஜ் வந்து it will give a force. Q3ன்ற சார்ஜும் it will give a force. Q4ன்ற சார்ஜும் it will give a force. Qnன்ற சார்ஜும் it will give a force. எல்லா சார்ஜஸுமே வந்து it will give a force on Q1. அப்போ இந்த Q1ல இருக்கிற டோட்டல் ஃபோர்ஸ் என்ன எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதோட ஃபோர்ஸ் பிளஸ் இதோட ஃபோர்ஸ் பிளஸ் இதோட ஃபோர்ஸ். we have to add all the forces. ஓகே, சோ அதுதான் வந்து சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். சோ சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்னா the total force acting on a charge. The total force acting on a charge வந்து is equal to the vector sum of individual forces.
individual forces given by other charges. Okay, so total force acting on a charge it is a vector sum of all the forces given by other charges. So first force on the charge q1 given by the charge q2 என்னவா இருக்கும் k into q1 q2 by இங்க 1 2 வந்ததுனா இங்க 2 1 square இங்க 2 1 cap அப்படினு வரும். So force on the charge 1 given by the charge 3 என்னவா இருக்கும் k into q1 q3 அப்படினு வரும் divided by r31 square r31 cap. அப்போ 1 4 என்னவா இருக்கும் k into q1 q4 by r41 square r41 cap. Okay, so அதே மாதிரி nth சார்ஜுக்கு எழுதணும்னா என்னவா இருக்கும் f 1n vector is equal to k into q1 qn by rn1 square rn1 cap. Okay, so total force acting on the charge 1 is equal to f12 vector plus f13 vector plus it will go on till f1n vector. So f1 vector is equal to substitute panna k into q1 q2 by r21 square into r21 cap plus k into q1 q3 by r31 square into r31 cap. It will go on till nth charge k into q1 qn by rn1 square into rn1 cap அப்படி போகும். So f1 is equal to k வையும் q1 ஐயும் நான் காமனா எடுக்கலாம். காமனா எடுத்துட்டா q2 by r21 square 21 cap plus q3 by r31 square r31 cap plus it will go on till qn by rn1 square into rn1 cap. So இதுதான் superposition principle, very important question. Okay, ready. So the remaining things இதோட electric charges portion full முடிச்சிட்டோம், electric force portion full முடிச்சிட்டோம். ஓகேவா? So the remaining things electric field ஆரம்பிக்கணும், அது இந்த next class we will start.